ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸா. இன்றைக்கி நம்ம கூட நவிலனும் இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாக்லேட்டி ஃபட்ஜி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இது நான் இன்றைக்கி வீடியோக்காக மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் மிக்ஸ் பண்ணி ப்ரௌனி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரௌனிக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகரும் கொக்கோ பவுடரும் சேரும் போது ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அது ப்ரௌனிக்கு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரௌனி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மைதா, கொக்கோ பவுடர், பட்டர், வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, அதுக்கப்புறம் சுகர் நான் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரௌனி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌனி ட்ரேவை லைன் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி லைன் பண்ணுறதுக்கு ஆடியோட பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரௌனி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பரால் லைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பவுலில் 150 கிராம் ஆஃப் அன்சால்டட் பட்டர் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கோங்க. இது நிறைய பேர் கேக்குக்கு பட்டரும் யூஸ் பண்ணுவாங்க, ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ரௌனிக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டாப் லேயர் ஷைனியாக கிடைக்கும். அந்த பட்டரோட 3/4 கப்பு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸும் இல்லாமல். இப்போ நம்ம கொக்கோ பவுடரையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நான் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1/4 கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் ப்ரௌன் சுகரும் 3/4 கப் ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஒயிட் சுகர்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ப்ரௌனிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரௌன் சுகர். அந்த ப்ரௌன் சுகரோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. சம்டைம்ஸ் எக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஊற்றினோம்னா ஃபுல் பேட்டரும் வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம உடச்சி ஊற்றி சேர்க்கும் போது முட்டை கெட்டு போயிருந்தால் நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். எக் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா கம்பைன்ட் ஆகி வரும். அப்படியே அந்த பவுலோட ஒட்டாத மாதிரி வரும். கேக்கோட பேட்டர் பார்த்திங்கன்னா செம்ம ஷைனியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோன்னா நம்மளுக்கு எக்கு சேர்த்துருக்கோம்ல, அந்த பச்சை ஸ்மெல் ப்ரௌனியில் வரக்கூடாது. அதனால தான் நம்ம இது சேர்க்குறோம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌனி பேட்டர் பர்ஃபெக்டாக இருக்குது. இது கூட 1/2 கப் மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3/4 கப் மைதா போட்டு செஞ்சு பார்த்தேன். அதை விட இந்த 1/2 கப் மைதா போட்டு செய்யும் போது தான் ப்ரௌனியோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா விஸ்கால மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் ஒரு ஸ்பேட்யூலா வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். ப்ரௌனியாக இருந்தாலும் சரி, கேக்காக இருந்தாலும் சரி, பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படி ஓவர் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் கிடைக்காது. இப்போ கேக் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ப்ரௌனிக்கு அந்த மாதிரி எந்த ரைசிங் ஏஜென்ட்டுமே தேவையில்லை. ஏன்னா ப்ரௌனியோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா டென்ஸ் அண்ட் ஃபட்ஜியாக இருக்கும். அதனால அதுக்கு எந்த ரைசிங் ஏஜென்ட்டுமே தேவை கிடையாது. இப்போ பேட்டர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டரோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா கொக்கோ வால்நட் ப்ரௌனி தான் செய்கிறேன். அதனால் இதுக்கு வந்து வால்நட்ஸ் தேவை. அதனால் ஒரு 1/4 கப் வந்து வால்நட்ஸை வந்து சாப் பண்ணி இந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட வந்து நீங்கள் வால்நட்ஸ் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், ஹேசல்நட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் எது இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்கிட்ட வந்து இன்றைக்கி வால்நட்ஸ் இருக்கிறதுனால நான் அதை வந்து சாப் பண்ணி இந்த பேட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரேயில். இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய ட்ரேவாக எடுத்துட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டருக்கு வந்து ஒரு சின்ன ட்ரேவே கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி ப்ரௌனிக்கு பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ட்ரே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு ஷார்ட் எட்ஜ் இருக்கும். ப்ரௌனி பேக் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பேட்டர் வந்து ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணும்போது வந்து பேட்டர் வந்து ஈவனாக ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ட்ரேவாக இருக்கிறதுனால நான் எவ்வளோ டேப் பண்ணாலும் கரெக்டாக, அதனால் லைட்டாக வந்து ஸ்பாட்யூலா வச்சுட்டு நான் வந்து லெவல் பண்ணிவிட்டேன். ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்கன்னா செம்ம ஷைனியாக இருக்குது. இது வந்து பட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த க்ளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். இப்போது நான் அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரீஹீட்டட் அவனில் ப்ரௌனியை 180 டிகிரியில் 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகி வரதுக்கு. ஒரு அவனோட ஹீட் வந்து வேரி ஆகும். சம்டைம்ஸ் 5 மினிட்ஸ் பிஃபோரே ஆகிடும், சம்டைம்ஸ் 5 மினிட்ஸ் லேட்டாக கூட ஆகும். நீங்கள் 20 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ப்ரௌனியை வந்து ஓடிஜிலேருந்து எடுத்து நல்லா கூலாக விட்டுருங்க. கூலானதுக்கப்புறம் கட் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக பீஸ் போட முடியும். சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணோம்னா அப்படியே க்ரம்பிள் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ ப்ரௌனி பார்த்திங்கன்னா நல்லா கூல் ஆகிடுச்சு. அதோட சைஸ் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஃபட்ஜியாக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா கிராக்கிள்டு டாப்பாக இருக்குது. ப்ரௌனியோட அழகே அந்த கிராக்கிள்டு டாப் தான். செம்ம ஷைனியாக இருக்குது. இப்போ வந்து பீஸ் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம வால்நட் சேர்த்துருக்கோம். அது வந்து செம்ம ஒரு சூப்பர் க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுத்துருந்தது. சாப்பிடும் போது நல்லா ஒவ்வொரு வாய்க்கும் வந்து அந்த பைட் கிடைக்கும் போது சூப்பராக இருந்தது. இது கூட வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரௌனி எல்லாத்தையும் பீஸ் போட்டுட்டு நான் கிட்ட கட்டுறேன். எவ்வளோ டென்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரௌனி வந்து எவ்வளோ டென்ஸாக இருந்தாலும் கிறிஸ்பாக இருக்காது, நல்லா சூவியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.